வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுந்த பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துட்டால் போதும். இப்போ இந்த டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற புடலங்காயை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளோ சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை வேக விடணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், தெளித்து விட்டாலே போதும். இப்போ இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடலங்காய் பாதி அளவு வெந்து வந்துட்டுருக்குது. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த பாசிப்பருப்பை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காவை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி புடலங்காய் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.